வணக்கம். வெளியே இருந்து பார்த்தோம்னா, நமக்கு டிடி தினகரன் போய் ரொம்ப அசால்ட்டாக எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக, பாஜக கூட்டணியோட என்டிஏ கூட்டணியோட சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையிலே டிடி தினகரன் பலவிதமான சங்கடங்களை சந்தித்து தான் எதிர்நோக்கி தான் போயிருக்கிறார். அதனால் டிடி தினகரன் மேலே தப்பு இருக்குதோ சரி இருக்குதோ, ஆனால் அங்கே தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஒரு கட்சி தலைவர்னா அதை ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனால் ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவர் மேலே அந்நிய செலவாணி வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வருது. இந்த வழக்கு திடீர்னு வர ஆரம்பித்தோன்னா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் பாஜக மேலிடத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இது மாதிரி திடீர்னு அந்நிய செலவாணி வழக்கை கொண்டு வரீங்களே, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பாஜக மேலிடம் என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் தான் தாவேகா சைடு போகிறீங்கல்ல, நீங்கள் இந்த வழக்கை பற்றி ஏன் எங்கள்கிட்ட விசாரணை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் போய் தாவேகா சைடே சேருங்க, வழக்கையும் ஃபேஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது டிடி தினகரனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா ஒரு 2-3 தடவை இந்த வழக்கோட விசாரணை தொடர்ந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் சிறைக்கு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. 96ல் போட்டப்பட்ட வழக்கு இந்த வழக்கு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. இப்போ நம்ம போய் பாஜக சொல்கிறத கேட்காம நம்ம பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம், கட்சி நலனுக்காக முடிவு எடுக்கிறோம், நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்காக முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் டிடி தினகரன் வந்துருச்சு. இந்த பயத்தை தான் ஏற்படுத்தி பாஜக டிடி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. டிடிவி தினகரனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அது இல்லாமல் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, அந்த வழக்கையுமே தூசி தட்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிடிவி தினகரனை கண்டிப்பாக சிறையில் தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் டிடிவி தினகரனுக்கு ஏற்படுத்தி விட்டாங்க. அதனால தான் அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனார். அவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சராக ஆக்கணும், எடப்பாடி பழனிசாமி கூட க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கெல்லாம் கிடையாது. ஆனால் பாஜக சம்மதிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுதான் அவங்களுடைய ட்ரெண்டு, அவங்களுடைய டெக்னிக்கலே இதுதான். அவங்க என்ன செய்வாங்க, பழைய ஊழல் வழக்கெல்லாம் எல்லா மாநிலத்திலையும் தூசி தட்டி எடுப்பாங்க. பாஜக சொல்கிறத கேட்காதவங்க மேலெல்லாம் எடுப்பாங்க. பாஜகவோட இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா புனிதராக்கிடுவாங்க. என்னடா துரோகி நீங்கள், ஊழல்வாதி நீங்கள், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்த பாஜக திடீர்னு பார்த்தா பாஜகவோட சேரும்போது புனிதராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு தான் என்ன செஞ்சார், இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணும்போது தான் பியூஷ் கோயலை போய் சந்தித்து பேசி கூட்டணிக்குள்ளே ஓகே சொல்லி கூட்டணிக்கு சம்மதிச்சிட்டாரு. அவர்னால இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வர இந்த அந்நிய செலவாணி வழக்கு அப்படியே நமத்து போயிடும், பிசு பிசு போயிடும். அதில் சம்மந்தமாக எந்த விஷயமும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் ஓபிஎஸோட கூட இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுக சைடு போயிட்டாங்க. வைத்திலிங்கம் போயிட்டார், மிகப்பெரிய முக்கியமான மனோஜ் பாண்டியன் போயிட்டார். இப்படி எல்லாருமே திமுக சைடு போயிட்டாங்க. எல்லாமே போய் சேரும்போதே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தாய் கழகத்தில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக இல்லைன்னா திமுக, இந்த ரெண்டு தான் அவங்களுடைய தாய் கழகம், திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு எடுத்தால் இந்த ரெண்டு கட்சி தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை பிடிக்கலன்னு சொல்லி போகிறார். இப்போ ஓபிஎஸும் திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஆனால் சசிகலா ஓபிஎஸோட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நம்ம திமுக சைடு போகக்கூடாது, வைத்திலிங்கம் எடுத்த முடிவு தப்பு, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தாவேகா சைடு போயிடுவோம், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய எண்ணம்லாம் என்னென்னா தாவேகா சைடு போவோம், நீங்களும் நானும் தாவேகா சைடு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத்துக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஐயோ நம்ம அங்கெல்லாம் போகணும், நான் பாஜகவில் சேர்றேன், நான் தனிப்பட்ட முறையில் பாஜகவில் சேர்ந்துக்கிறேன், தாவேகா சைடு எனக்கு வேணான்னு சொல்கிறாப்பு. ரவீந்திரநாத் அடிப்படையில் விஜய் ரசிகர். அவர் தாவேகாவில் சேர்றதுக்கு தான் அவருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அவர் திடீர்னு அவர் பாஜகவில் சேர்றேன்னு பியூஷ் கோயலை சந்தித்து தனியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரவீந்திரநாத் மட்டும் பாஜக சைடு போகிறதுக்கு காரணம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஒரு 47 வழக்கு இருக்குது, பாஜக பதிவு பண்ணி வச்சிருக்கு. மாலத்தீவில் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது மாலத்தீவுக்கு ஃப்ளைட்டில் போனார். ஃப்ளைட்டில் போகும்போது ஏகப்பட்ட பணம் எடுத்துகிட்டு போனார். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் இன்டர்போல் போலீஸார் என்ன செய்கிறாங்க, ரவீந்திரநாத் மூலம் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கெல்லாம் நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அவர் துபாய் போலீஸில் சிக்கின ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. இப்படி ஏகப்பட்ட வழக்கு, 47 வழக்கு இருக்குது. இவர் பாஜக சொல்கிறத தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரவீந்திரநாத் அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஓபிஎஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க.
ஆனால் ரவீந்திரநாத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை. நான் வந்து பாஜகவில் தான் போய் சேருவேன்னு சொல்லி ரவீந்திரநாத் போய் தனிப்பட்ட முறையில் பியூஷ் கோயலை சந்தித்து அவர் பேசியிருக்கிறாரு. பியூஷ் கோயல் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான். ஆனால் இவர் வந்து ஓபிஎஸ் சசிகலா 2 பேருமே பேசி என்ன செய்ய போகிறாங்க, அவங்க தாவேக்கா சைடு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓபிஎஸ்க்கும் சரி, செங்கோட்டையனுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பதவி தரமாட்டேன்னு பாஜகட்ட சொன்னாரா? பாஜக வந்து பதவி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் பதவி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் ஹுசேன் உடல்நிலை சரியில்லை. அவைத்தலைவர் பதவிக்கு ஓபிஎஸ்ஸை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. பாஜகட்ட சொல்லியிருக்காரு. பாஜகவும் வந்து ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்காங்க. அவைத்தலைவர் பதவி வாங்கிட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, கட்சிக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவைத்தலைவர் பதவி வேணாம், எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுங்க, அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கியாங்க எடப்பாடி பழனிசாமி, எனக்கு ஆட்சேபணம் இல்லை, நான் வந்து கட்சியில் வலுவாக இருந்தவன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியும் விட்டு தர மாட்டார், முதலமைச்சர் பதவியும் விட்டு தர மாட்டார். இல்லை அவர் பொதுச்செயலாளர் பதவி வச்சுக்கிட்டாருன்னா என்னைய முதலமைச்சர் வேட்பாளராக்குங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஏற்கனவே பாஜக வந்து செங்கோட்டையனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவரை வந்து தூண்டி விட்டாங்க. ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து செங்கோட்டையனும் பேசினார். ஆனால் செங்கோட்டையனுக்கான அந்த மதிப்பு வாய்ப்பு எதையுமே கொடுக்காம அவரை கழட்டி விட்டோன்னா அவர் கோவப்பட்டு தாவேகா சைடு போயிட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து அவைத்தலைவர் பதவி தரேனாங்க. அதே சமயத்தில் செங்கோட்டையன்ட்டையும் பேச்சுவார்த்தை பாஜக நடந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, துணை பொதுச்செயலாளர் பதவி உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன்ட்ட பேசினாங்க. ஆனால் ஆக்சுவலாக செங்கோட்டையன்ட்ட பாஜக சொன்னது உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறேன்னு சொன்னது தான். ஆனால் அதை பேசாமல் துணை பொதுச்செயலாளர் பதவி வாங்கிட்டு நீங்கள் அமைதியாக அங்கே இருங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக பேசும்போது அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் பாஜக நம்ப முடியாதுன்னு உடனே முடிவெடுத்தார். டக்குன்னு தாவேகா சைடு போனார், செட்டில் ஆகிட்டார். இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவைத்தலைவர் பதவியும் வேணான்ட்டார். எனக்கு பொதுச்செயலாளர் பதவி தான் வேணும், அப்படி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா முதலமைச்சர் வேட்பாளரை என்னை அறிவிங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கலை. அதே போல் வந்து பாஜகவும் ஏற்றுக்கலை. நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒருத்தெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கான நிலைப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதே போல் சசிகலா வந்து பாஜக என்ன சொல்லிச்சு, சசிகலாவையும் கட்சிக்குள்ளே சேருங்க, உங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவியை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாஜகட்டையும் ஒரு டீல் பேசினாங்க. அந்த டீலும் ஒர்க் அவுட் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல. அப்படிங்கும்போது சசிகலாவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசி தாவேக்கா சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ சசிகலா மேலேயும் வந்து வழக்குகள் இருக்குது. அவங்க சிறையில் இருக்கும்போது ஒரு காவல்துறை டிஜிபிக்கு வந்து 2 கோடி ரூபா பணம் கொடுத்து அவங்க வந்து வெளியெல்லாம் போனாங்க, சுற்றியெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சசிகலா மேலே ரூபா அப்படிங்கிற ஒரு கர்நாடக காவல்துறை அதிகாரி வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த புகாரை வந்து அமலாக்கத்துறை எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி வந்து சசிகலா வந்து இப்போ பாஜகவை சொல்கிறத கேட்கல அப்படின்னா ஏற்று பேசுகிறாங்க, இல்லை தாவேகா சைடு ஓபிஎஸை கூட்டிகிட்டு போகிறாங்க, தாவேகாவில் முக்கியமான பதவி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழக்கையும் அமலாக்கத்துறையை வந்து விசாரணை பண்ணி திரும்பவும் சசிகலாவை சிறையில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயசாகி போச்சு, இனிமேல் சிறையில் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு 2 வாய்ப்புகளை கொடுத்துருந்தார். ஒன்று அவைத்தலைவர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தொகுதி. 10 தொகுதியில் வந்து ரெட்டையில நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் பெருசாக வந்து நம்ம தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து இந்த டிமாண்டுக்கு ஏற்றுக்கல. பாஜக வற்புறுத்தி பார்த்துட்டு சரி ஓபிஎஸ் ஏற்றுக்கலைன்னா அவர் கழட்டி விட்டாங்க. அதே போல் ராம்தாஸ் கூடயும் அப்படி தான் அமித்ஷா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போட்டு ராம்தாஸுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் பெருசாக வந்து எந்த விதத்துலையும் மாட்டலை. அதனால் அன்புமணி தான் மாட்டியிருக்கிறாரு. அன்புமணி பாஜக சொல்கிறத கேட்பார், அதனால் அவர் பாஜக சைடு போயிட்டார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ராம்தாஸ், பாமக, ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருந்து இவங்க வந்து தாவேகா சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட இவங்க முடிவு எடுக்க முடியாது. முடிவெல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக தான் எடுக்குது. பாஜக எடுத்து இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அந்நிய செலவணி மோசடி வழக்கில் இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அந்த தீர்ப்புக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பார். தேர்தலில் கூட சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னு நிர்வாகிகள் கேட்கலாம்.
ஏன்பா அதுக்காக வந்து அவர் இருந்தால் தான்ப்பா, வெளியே இருந்தால் தான்ப்பா கட்சி நடத்த முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு எல்லாருமே கட்சியை ஒரு எல்லையில் வந்து கலைச்சிட்டு, இல்லை நீங்கள் கட்சியில் இருந்துட்டு வேறு கட்சிக்கு போயிடுவீங்க. தலைவர் இல்லைங்க, தரையில் சிறையில் இருக்கிறாரு, அதுக்காக நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நேக்கா கலந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் யோசித்து தான் டிடிவி தினகரன் எடுத்திருக்காரு. வேறு வழி இல்லை. பங்காளி சண்டை, அண்ணன், இவர் சகோதரன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பின்னணியில் வழக்குகள் தான். இந்த வழக்குகளை பயன்படுத்தி தான் டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.